ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்று உங்களுக்கான வசனம் எரேமியா 31:20. இப்ராஹிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமாங்க, நீங்கள் கர்த்தரை விட்டு வேறு வழியை தெரிந்து கொண்டதால வாழ்க்கையே கசப்பாகவும் புலம்பலும் கூக்குரலும் அழுவையும், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளின் இழப்பும் ஆறுதல் இல்லாத நிலைமையிலும் இருந்து கொண்டு இளம் வயதில் நான் செஞ்ச பாவத்துக்கு இப்போ தண்டனைகளை அனுபவிக்கிறோமே. இந்த தண்டனைகளுக்கெல்லாம் நாம் தேவனை விட்டு பிரிஞ்சு போனது தான் காரணம். நாம் இப்படி பண்ணிட்டோமே, இனி பிதா நம்மளை மன்னிச்சு ஏற்றுக்குவாரா அப்படின்னு துக்கத்தில் புலம்பிட்டு இருக்கிறீங்களா? அப்போ இந்த வசனம் உங்களுக்கு தாங்க. நீங்கள் அவரோட அருமையான பிரியமான பிள்ளையாக இருக்கீங்க. பெற்றோர் குழந்தைகளை கோபத்தில் பேசிட்டா எப்படி ஃபீல் பண்ணுறாங்களோ, அதுபோல் அவரும் உங்களை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறாருங்க. உங்களுக்கு நிச்சயமாக மனமிறங்க அவர் காத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போவே அவர்கிட்ட மனம் திரும்புங்க.